இந்த வாழ்க்கையே வாங்கம்மா வணக்கம் அம்மா. நம்ம தக்ஷிலா குளோபல் பள்ளியில நடக்கிற பொம்மலாட்டத்தை பாருங்கம்மா. ரொம்ப அருமையாகத்தான் இருக்கும் அம்மா. வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, வாங்கம்மா வணக்கம் அம்மா. வந்தீங்க உக்காருங்கம்மா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இந்த காலத்துல படிக்கிற பசங்க எழுதுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. பரீட்சைனா இன்னும் மோசம், பரீட்சைக்கே வரமாட்டாங்க. கிளாஸுக்கு போய் இருக்க அவங்களுக்கு பஞ்சு பஞ்சு. யா ஐயா, என் பேரை எப்படி மொட்டையா கூப்பிடுறீங்க? நானு கிராப் வச்சுன்னு தொப்பி போட்டுன்னு தானே கூப்பிடுறேன். ஐயா, நான் அதை சொல்லல. பஞ்சவன் பாரிவேந்தன்னு எங்க அப்பா அம்மா ஆசையா வச்ச முழு பேரையும் கூப்பிடுங்க. சேவச்ச பேரா இருந்தாலும் சேவச்ச பேரா இருந்தாலும் நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா பஞ்சோன்ற வார்த்தை என் வாழ்க்கையிலே வரக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நீ பரீட்சை எழுத வரல? எனக்கு எழுதுறதே பிடிக்காது, அதனால தான் நான் பரீட்சை எழுதவே வரல. ஏன் ஐயா எப்ப பாரு என்ன எழுது எழுதுன்னு சொல்லி தொல்லை பண்றீங்க? இப்போதான் போன்ல எது சொன்னாலும் தானா டைப் ஆகி வந்துடுது. எழுத தெரியாம உன்னோட எண்ணங்களை எழுத்தால மற்றவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவ? எழுதுறதுக்கே இப்படி கஷ்டப்படுறீங்களே, அந்த காலத்துல எப்படி எழுத்து முறை வளர்ந்து வந்துச்சு தெரியுமா? ஓ, எப்படி எழுத்து முறை வளர்ந்து வந்தது ஐயா? கொஞ்சம் தெளிவாதான் சொல்லுங்களேன். வணக்கம் ஐயா, நான் சொல்றேன். முதல்ல தோன்றியது குகை ஓவியங்கள் தான். நாகரீகத்தின் ஆரம்பத்திலே தோன்றிய பழமையான எழுத்து வடிவம். சுமார் 40,000 வருஷத்துக்கு முன்னாடி பாலியோலித்திக் காலத்துல உருவான இது பிரான்ஸ், ஸ்பெயின், இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியால பார்க்கலாம். பாறையில விலங்கு உருவங்கள், மனித உருவங்கள் மற்றும் வேட்டை காட்சிகள் தகவல் பரிமாற்றத்துக்காக வரையப்பட்டுச்சு. இது அந்த கால மக்களின் வாழ்க்கை முறையையும் கலாச்சார வளர்ச்சியையும் காட்டும் பொக்கிஷமா இருந்தது. ஆனா காலப்போக்குல இந்த எழுத்து முறை இல்லாம போயிடுச்சு. அதுக்கு அடுத்து தோன்றியது களிமண் எழுத்து முறை. களிமண் எழுத்து முறை மெசபடோமியா என்ற நகரங்களில் உருவான பழமையான எழுத்து முறை. இந்த எழுத்து முறை முக்கோண மற்றும் கோண வடிவங்களால் எழுதினாங்க. வர்த்தகம், அரசியல், சட்டம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பதிவு செய்ய உதவுச்சு. இது பழமையான பழக்க வழக்கம் மற்றும் வரலாற்றை புரிஞ்சிக்க பயனுள்ளதாக இருந்தது. ஆனா இதை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் இதனோட பயன்பாடு குறைந்தது. இந்த எழுத்து முறையும் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பனையோலை எழுத்து முறை. பனையோலைகளில் எழுதுவது ஒரு பாரம்பரிய எழுத்து முறையாக தமிழ்நாட்டுல இருந்துச்சு. இதுல எலும்பு அல்லது இரும்பு கிளிகளால எழுதுனாங்க. இம்முறை பாரம்பரிய இலக்கியம், அறிவியல் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சுச்சு. நீண்ட காலம் நீடித்திருக்கும் இந்த உரைகள் வரலாற்று சான்றுகளாக இருக்குது. ஆனா பனை ஓலைகளை பாதுகாக்க வேண்டிய தேவையும் அதில் எழுதுவதும் மிக சிரமமாகத்தான் இருக்குது. இம்முறைக்கு பிறகு செப்பேடு முறை. முன்னோர்கள் அரசு ஆவணங்களையும் நீர்நிலையையும் பல்வேறு குறியீடுகளையும் செப்பேட்ல பொறிச்சு வச்சாங்க. கல்வி, கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு செப்பு தகடு முக்கியமான கருவியா இருந்துச்சு. ஆனா செப்பேட்ல எழுதுறது ரொம்ப கடினமா இருந்ததுனாலையும் நேரமும் மனித உழைப்பும் அதிகமா தேவைப்படுறதுனாலையும் இந்த எழுத்து முறையை பயன்படுத்தாம விட்டுட்டாங்க. அடுத்த தோன்றியது விலங்குகளின் தோல் மேல எழுதும் முறை. பண்டைய காலத்துல விலங்குகளின் தோல் மேல எழுதும் முறை அதிகமா இருந்துச்சு. கிரேக்க ரோம காலத்துல மதச்சட்ட ஆவணங்களுக்கு இது உதவியா இருந்தது. இது முக்கியமான ஆவணங்களை நீண்ட காலம் பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா தோல் தயாரிப்பு செலவு அதிகமானதுனாலையும் பணக்காரங்க மட்டுமே இதை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இதனால நிறைய விலங்குகள் கொல்லப்பட வேண்டியதா இருந்தது. அதனால இந்த எழுத்து முறை இல்லாம போயிடுச்சு. அடுத்து தோன்றியது அச்சுக்கலை. அச்சுக்கலை 15ஆம் நூற்றாண்டுல ஜோஹான் குட்டன்பர்க் என்பவர் அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் நூல்கள், பத்திரிகைகள் மற்றும் ஆவணங்கள் அதிக அளவில் அச்சடிக்கப்பட்டுச்சு. கல்வி மற்றும் தகவல் பரவல் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. 19ஆம் நூற்றாண்டுல நவீன அச்சுமுறை நடைமுறைக்கு வந்தது. ஆனால் தவறான தகவல்கள் எளிதில் பரவியது.
பிரபலமான நூல்கள் மட்டுமே வெளியிடுவது இதன் குறைபாடா இருந்தது. அதுக்கடுத்து தோன்றியது தட்டச்சு எழுத்து முறை. தட்டச்சு எழுத்து முறை 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில தோன்றுச்சு. 1873ஆம் ஆண்டுல கிறிஸ்டோபர் முதல் தட்டச்சு இயந்திரத்தை உருவாக்குனாரு. 20ஆம் நூற்றாண்டுல மின்னணு தட்டச்சு கருவிகள் மற்றும் கணினி தட்டச்சு முறைகளை பரவலாக பயன்படுத்தினாங்க. இவை அலுவலகங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட பல இடங்கள்ல விரைவான ஆவண தயாரிப்புக்கு உதவியது. ஆனா ஆரம்பத்துல இதை கத்துக்கிறது கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்துச்சு. அடுத்து தோன்றியது இப்ப நம்ம பயன்படுத்துற கணினி எழுத்து முறை. கணினி எழுத்து முறைனா விசைப்பலகையை பயன்படுத்தி எழுத்துக்களை உருவாக்கும் நடைமுறை. இது ஆவணங்களை எளிதில் திருத்தவும் பகிரவும் உதவுது. கணினி தட்டச்சு முறை வேகமானது, மின்னணு பரிமாற்றத்திற்கு ஏற்றதாக இருக்கு. கருவி அல்லது மென்பொருள் கோளாறு சிரமத்தை இது ஏற்படுத்தலாம். இனி வரும் காலத்துல டெக்னாலஜி எவ்வளவு முன்னேற்றம் அடையும்னே தெரியல. சொல்றதுக்கே இல்ல, மார்ஸ்ல கூட மனுஷங்க வாழலாம்.